வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு என்னென்ன கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வரக்கூடியது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தான். ஆனால் அதை விடவும் கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் பல்வேறு உணவுகள் இருக்குது. ஸோ கால்சியம் நம்மளுடைய உடலில் பல்வேறு செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையுது. எலும்புகள் மற்றும் பற்களினுடைய வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு, இது தவிர தசைகளினுடைய செயல்பாடு, நரம்புகளினுடைய பரிமாற்றம், ரத்தம் உறைதல் போன்ற நமது உடல்நலனில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சத்தாக, ஒரு முக்கிய ஊட்டச்சத்தாக கால்சியம் சத்து இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது போதுமான அளவு கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு கால்சியம் இல்லாதால் ஏற்படக்கூடிய எலும்புகள் மிகவும் வலுவிழுந்து அடிக்கடி ஃப்ராக்சர் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்க முடியும். அப்போது நமக்கு இந்த கால்சியம் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பால் சார்ந்த பொருட்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பால், சீஸ் மற்றும் தயிர் போன்ற டைரி ப்ராடக்ட்ஸ்கள், அதாவது பால் சம்பந்தமான பொருட்கள் கால்சியத்திற்கான சிறந்த மூலமாக இருக்குது. 250 மில்லிலிட்டர் பாலில் 300 மில்லிகிராம் கால்சியமும் 1 கப் தயிரில் 450 மில்லிகிராம் கால்சியம் சத்து காணப்படுது. அதே சமயம் சேச்சுரேட்டட் ஃபேட் மற்றும் கொலஸ்ட்ராலோடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு குறைந்த கொழுப்பு அல்லது கொழுப்பு இல்லாத பால் சார்ந்த பொருட்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய எலும்புகளை நம்ம பராமரித்துக் கொள்ளலாம். அதே போல் தசை பற்களையும் நம்ம வலுவாக பராமரித்துக் கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதில் தான் கால்சியம் சத்துக்கள் இருக்கு. அதுக்கடுத்து பதப்படுத்தப்பட்ட கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும். ஸோ பதப்படுத்தப்பட்ட மீன்கள் சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மீனுடைய எலும்புகளில் ஏராளமான கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பதப்படுத்தப்பட்ட வஞ்சரம் மீன், அப்புறம் பார்த்தோம்னா நிறைய பார்த்தீங்கன்னா இறால் மீன், இதெல்லாம் நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். 85 கிராம் பதப்படுத்தப்பட்ட மீனில் 170 ஆரம்பித்து 350 மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் சத்துக்கள் இருக்குது. மீன்களை நீங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்க்காம வாரத்தில் 2 தடவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு வேண்டிய கால்சியம் சத்தை மீன்கள் உங்களுக்கு வழங்கும். ஸோ எலும்புகள் வலுப்பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய 60 வயது முதியவர்களும் ஆரோக்கியமான முறையில் மீன்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். விதைகள் 60 வயது மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக விதைகள், நட்ஸு, எல்லா ஊட்டச்சத்துக்களினுடைய களஞ்சியமாக அது இருக்கும். இப்போ எள்ளு விதைகள் மற்றும் கசகசா விதைகளில் கால்சியம் தவிர ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், காப்பர், இரும்பு சத்து, மேங்கனீஸ் போன்ற பிற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் காணப்படுது. 28 கிராம் விதைகளில் 50லிருந்து 250 கிராம் மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் சத்துக்கள் காணப்படுது. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கால்சியம் சத்து தவிர்த்து இன்னும் பல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது எலும்புகள் அவங்களுக்கு தசைகளோடு பற்களோடு சேர்த்து வலிமையாகவே இருக்கும். பாதாம் பருப்பு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன்னா பாதாம் பருப்பில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கு. ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பாதாம் பருப்பையும் அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். 28 கிராம் பாதாம் பருப்பில் 80 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாதாம் பருப்பில் விட்டமின் இ, மேங்கனீஸ் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளும் காணப்படுது. இது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இதயம் சார்ந்த, கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் எலும்புகள், தசைகள், நரம்புகள், பற்களை நமக்கு வலுப்படுத்தி ஆரோக்கியமாக நம்ம வைக்கும். நம்ம பாதாம் பருப்பை ஸ்நாக்ஸ் மாதிரியும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயசில் அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளும் போதும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் விரைவாகவே அவங்களுக்கு கிடைக்கும். பீன்ஸ் வகைகள் முதியோர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ பீன்ஸ் சாப்பிடும் போது நமது உடலுக்கு பல வகையில் நன்மையாக அமையும். ஏன்னா பீன்ஸில் கால்சியம், நார் சத்து, புரதம் போன்ற அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. பொட்டாசியம், ஜிங்க், இரும்பு சத்து, மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் காணப்படுது. அப்போ நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய பீன்ஸ் வகையை பொறுத்து 1 கப் பீன்ஸில் 50லிருந்து 100 கிராம் வரைக்குமே கால்சியம் சத்து இருக்கு. அப்போ பீன்ஸும் கால்சியம் சத்து நிறைந்தது தான். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அந்த 60 வயதிற்கு மேற்பட்டதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகளை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நரம்புகள், தசைகள் எல்லாமே உங்களுக்கு வலுவாகவே இருக்கும். ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. கால்சியம் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தினமும் ஆரஞ்சு ஜூஸ் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குடித்துட்டு வரும்போது கட்டாயமாக அவங்களுக்கு கால்சியம் தேவையானது பூர்த்தி செய்யப்படும். 237 மில்லிலிட்டர் ஆரஞ்சு ஜூஸில் 300 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து
இருக்குது. கால்சியம் தவிர ஆரஞ்சு ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிக அளவில் காணப்படுவதால் இது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே அதிகரித்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மைகளை கொடுக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு கூடுதல் நன்மைகளை வழங்குது. அத்திப்பழத்தை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நரம்புகள் சார்ந்த பிரச்சனை, எலும்புகள் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. கால்சியம் சத்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அத்திப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தில் கால்சியம் சத்துக்கள் ஏராளமாக காணப்படுது. 100 கிராம் அத்திப்பழத்தில் 162 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் இருக்குது. ஸோ அத்திப்பழத்தையும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய அந்த எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நூக்கல் காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எந்த ஒரு பழம் அல்லது காய்கறியுடன் ஒப்பிடும் பொழுது நூக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு கால்சியம் சத்துக்கள் இருக்குது. ஒரு கப் சமைக்கப்படாத நூக்கல் காய்கறியில் 80 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து காணப்படுது. அதோடு விட்டமின் கே, நார் சத்து இதெல்லாமே அதிக அளவில் இருக்கிறதால ஆரோக்கியமான எலும்புகள் நமக்கு வந்து கிடைக்கும் நூக்கல் காய் எடுத்துக்கொள்ளும் போது. அதே போல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையுமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்ட்ரோலாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் நூக்கல் காயை அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய எலும்புகள் வலுப்பெறுவதை காட்டிலும் இன்னும் உங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குவது இந்த கால்சியம் தான். அதே போல் ஹார்மோன் உற்பத்தி மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலிலும் கால்சியம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. கால்சியம் மற்றும் விட்டமின் டி ஊட்டச்சத்துக்கள் இணைந்து புற்றுநோய், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் ஏற்படுவதையும் தடுப்பதாக ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. போதுமான அளவு கால்சியம் உங்களுக்கு இல்லாதது குழந்தைகளினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். இதனால் அவங்க வந்து உயரம் குறைவாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் குறைபாடு ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஸோ அப்போ பொதுவாக நமது எலும்புகள் தொடர்ச்சியாக தம்மை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த செயல்முறையை வந்து பழைய எலும்பு திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டு புதிய எலும்பு திசுக்களாக மாற்றப்படும். இப்போ இந்த செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு எலும்புகளுக்கு கால்சியம் சத்து தான் அவசியம். கால்சியம் சத்து இருந்தால் மட்டுமே புதிய எலும்பு திசுக்களை நம்ம அதை உடலால் உற்பத்தி செய்ய முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதோடு ஒரு எலும்பு அடர்த்தி மற்றும் வலிமைக்கு கால்சியம் சத்து தான் காரணமாக இருக்குது. அப்போ போதுமான அளவுக்கு கால்சியம் சத்து இல்லை அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு எழுச்சி போன்ற தொந்தரவுகள்லாம் ஏற்படதான் செய்யும். அப்போது எனினும் கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது போதுமானு கேட்டிங்கன்னா போதாது. அதனுடன் சேர்த்து போதுமான அளவு விட்டமின் டி சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஏன் நம்ம விட்டமின் டி சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும்னா விட்டமின் டி சத்து தான் கால்சியம், பொட்டாசியம் போன்ற எலும்புகளை வலுவாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நமக்கு எலும்புகளை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ விட்டமின் டி குறைபாடு உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உடலால் 10 முதல் 15% கால்சியம் சத்து மட்டும்தான் உறிஞ்ச முடியும். அதுவே சரியான உள்ள விட்டமின் டி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா 30லிருந்து 40% வரைக்கும் கால்சியம் சத்து உறிஞ்சி உங்களுடைய எலும்புகளை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கால்சியம் சத்து இருக்கக்கூடிய ஃபுட்ஸை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து உறிஞ்சணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு விட்டமின் டி சத்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சூரிய ஒளியில் சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா காலை மற்றும் மாலை வேலைகளில் நீங்கள் போயிட்டு வரும்போது அந்த சூரிய ஒளி உங்களுடைய தோள்களில் படும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி கிடைக்கும். மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் டி கிடைக்கும். ஸோ இப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் அந்த விட்டமின் டியை பெற்று மற்ற கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கால்சியம் சத்துக்கள் விரைவில் உறிஞ்சப்பட்டு எலும்புகள், நரம்புகள், தசைகள், பற்கள், உடல் என அத்தனையுமே உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும். எந்த விதமான நடுக்கம், தடுமாற்றம் இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. 60 வயதிலும் நீங்கள் ஆரோக்கியமாக வலிமையாக இருக்கலாம். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.